புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 9. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுகிறதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியவர்களை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள். சிந்தனை. நேற்றைய நாளிலே பிற இனத்தவரின் பெரும் திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்ற நாள். இன்று அவருடைய சீடர்களான புனிதர்கள் தீமோத்தேயு, தீத்துவை நினைவு கூர்கின்றோம். இவர்கள் இருவரும் தொடக்க திரு அவையில் ஆயர்களாக பணி செய்தவர்கள். இவர்கள் புனித பவுலிடம் இருந்து கடிதங்களை பெற்றவர்கள். அவை திருவிவிலியத்தின் புதிய ஏற்பாட்டிலே இணைக்கப்பட்டுள்ளன. புற இனத்தவரின் பெண் தெய்வமான டயானாவுக்கு பெரும் பவனி நடத்திய போது தீமோத்தேயு அதனை எதிர்த்து நின்றதனால் தமது 80வது வயதில் கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட்டார் என்று திரு அவை பாரம்பரியம் ஒன்று கூறுகின்றது. புனித தீத்துவின் சாவு பற்றி அறிய முடியாதுள்ளது. தீமோத்தேயு லிஸ்திரா அல்லது தெர்பேயில், இன்றைய துருக்கியில் பிறந்தார். இறை நம்பிக்கை கொண்ட ஒரு யூத தாய்க்கும் கிரேக்க தந்தைக்கும் மகனாக பிறந்தார். தந்தை ஒரு கிரேக்கராக இருந்தபடியால் யூத சட்டங்களுக்கு உட்பட்டவராக அவர் வளரவில்லை. ஆயினும் தாயும் தாயின் தாயும் யூத பெண்கள் ஆவர். இருந்த போதிலும் தீமோத்தேயு சிறு வயதில் இருந்து யூத இறைவார்த்தையில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் என்று பவுல் குறிப்பிடுகின்றார். 2 தீமோத்தேயு 3:15. புனித பவுல் தமது முதலாவது நற்செய்தி பயணத்தின் போது பர்னபாவுடன் இணைந்து லிஸ்திரா சென்ற போது தீமோத்தேயு கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு மனமாற்றம் பெறத் தொடங்கினார். பவுலும் பர்னபாவும் அண்மையில்தான் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட போது அவர்கள் பிற இனத்தவர் பக்கம் தமது பணியை தொடங்கினர். தீமோத்தேயு யூதராகவும் புற இனத்தவராகவும் இருந்ததனால் பவுல் பர்னபா வருகையின் போது கூடுதலான கவனம் செலுத்தினார். புனித பவுல் தமது வருகையின் போது பிறப்பில் இருந்தே முடமான ஒருவரை குணமாக்கினார். இதன் மூலம் கடவுள் புனித பவுலின் ஊடாக தமது வல்லமையை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் லிஸ்திராவில் ஒரு கிறிஸ்தவ சமூகம் எழுந்தது. அதிலே தீமோத்தேயு முக்கிய இடம் பெற்றார். பின்பு புனித பவுல் தமது 2ஆம் நற்செய்தி பயணத்தின் போது லிஸ்திராவை கடந்து செல்கையில் தீமோத்தேயுவை தம்முடன் இணைந்து கொள்ள அழைத்தார். தீமோத்தேயு அதற்கு இணங்கியதுடன் தாம் விருத்த சேதனம் செய்து கொள்ளவும் உடன்பட்டார். அது பவுலின் பணிக்கு பெரிதும் உதவியது. தீத்து ஒரு கிரேக்க இனத்தவர்.
பெரும்பாலும் கிரேத்தா தீவிலே அவர் பிறந்து வளர்க்கப்பட்டவராக இருக்க வேண்டும். இளைஞனாக அவர் இருந்தபோது மெய்யியலிலும் கவிதையிலும் தம் அறிவை வளர்த்து கொண்டார். பவுலின் முதலாவது பயணத்தின் போது தீத்துவின் உள்ளத்திலே நம்பிக்கை ஒளி ஏற்றப்பட்டது. பின்பு பவுல் பிற இனத்தார் விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா இல்லையா என்ற பிரச்சனையின் நிமித்தம் எருசலேம் சென்றபோது தீத்துவையும் தம்முடன் அழைத்து சென்றார். அதற்கு ஒரு காரணம், தீத்து புற இனத்தவர், விருத்த சேதனம் செய்யாமலே மனமாற்றம் பெற்றவர். தொடர்ந்து வந்த காலங்களில் தீமோத்தேயுவும் தீத்துவும் நற்செய்தி அறிவிப்பதிலும் நிர்வாகம் நடத்துவதிலும் புனித பவுலுக்கு பேருதவியாக இருந்தார்கள். தீமோத்தேயு பிலிப்பி, ஏதென்ஸ், தெசலோனிக்கா, கொரிந்து இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார். இறுதியில் எபேசில், இன்றைய துருக்கியில் ஆயராக பணியாற்றினார். தீத்து தூர இடங்களுக்கு அனுப்பப்பட்டார். கொரிந்தில் புதிய உறுப்பினர்களால் பிரச்சனைகள் எழுந்தபோது பவுல் தீத்துவை அப்பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அனுப்பினார். இறுதியில் அவர் கிரேத்தா தீவின் ஆயரானார். திரு அவை வரலாற்றில் புனித பவுல் மிகப்பெரிய நற்செய்தி பணியாளர் என்று வாதிடலாம். ஆனாலும் அதை அவர் தனியாக சாதிக்க முடியவில்லை. அவரது பணியிலே புனிதர்கள் தீமோத்தேயு, தீத்து ஆகியோரின் பணி காத்திரமானது. இவர்களை இன்று நாம் நினைவு கூறும்போது இறைவனின் திராட்சை தோட்டத்தில் நாம் எவ்வாறு செயற்படலாம் என்று கடவுள் விரும்புகின்றார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இறுதியில் ஒவ்வொரு மனிதரின் மீட்பும் முக்கியமானது. இதற்கு ஆண்டவர் எங்களை பயன்படுத்த விரும்புகின்றார். அதற்கு ஆயத்தமாக நாங்கள் இருக்கின்றோமா? செபம். புனிதர்களான தீமோத்தேயு, தீத்துவே, நாங்கள் நற்செய்தி ஆர்வம் கொண்டு வாழ எங்களுக்காக மன்றாடுங்கள். ஆமென்.